Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன் காசா ஆன்லைன் அப்ளிகேஷன் 2025 அதாவது தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க வந்து டிகிரி வந்து படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல கவுன்சிலிங்காக நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருப்பீங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு டேட்ல இருந்து சம்பந்தப்பட்ட காலேஜோட வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்றதான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது டிஎன் காசால இருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு காலேஜ் வைஸா வந்து எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் நம்ம வந்து வியூ பண்றது, அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு கவுன்சிலிங்கான அந்த ஷெட்யூல் வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸா நமக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. நீங்க எந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், எந்த டேட்டுக்கு நீங்க வந்து நேரடியா வந்து காலேஜுக்கு வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீடைலா இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு காலேஜ் வைஸா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. எப்படி வந்து நீங்க அப்ளை பண்ண காலேஜ்ல எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்சி சம்பந்தமா கவுன்சிலிங் வந்து எந்த டேட்ல நடக்கும், ஜெனரல் கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், இன சுழற்சி அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கவுன்சிலிங் வந்து நடத்துவாங்க. அதனால இந்த ரேங்க்ல இருந்து இந்த ரேங்க்குள்ள இருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த டேட் வந்து போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ் வைஸா வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இது சம்பந்தமா டீடைலா நம்ம இது வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அதே மாதிரி வந்து நம்ம எஜுகேஷன் கஃபேன்னு சொல்லக்கூடிய அந்த டெலிகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்தெந்த காலேஜ்ல எந்த டேட்ல கவுன்சிலிங் நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்ன நீங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து நாங்க வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை வந்து ஷேர் பண்ணுவோம். யூடியூப்ல டக்குன்னு வீடியோ போட முடியல அப்படின்னா இந்த குரூப்ல நாங்க அப்டேட் பண்ணுவோம். நீங்க உங்களால வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன் காசால இருந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸா என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸ் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 167 கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் வைஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு யாருக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. மீதி இருக்கக்கூடிய ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரேங்க் லிஸ்ட் உங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். tngasa.in நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த வெப்சைட்ல ஜஸ்ட் வந்து அப்ளை மட்டும் தான் பண்ண முடியும். அதே வெப்சைட்ல உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலா டிஎன் காசா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது ஆன்லைன்ல வந்து நடக்காது. கவுன்சிலிங் இயர்லி ஒன்ஸ் வந்து வருஷம் வருஷம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் நடத்துவாங்க. அதனால இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 5 காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5 காலேஜுக்கும் அட் டேட்ல சேம் டேட்ல கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால நீங்க எந்த காலேஜ்ல வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் வெப்சைட்டை அடிக்கடி நீங்க வந்து நோட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம ஷேரா கரெக்டா நம்ம வெப்சைட்ல வந்து கொடுத்துருக்கோம். இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சென்னையில எத்தனை காலேஜ் வந்து இருக்கும் அத்தனை காலேஜுக்கு உண்டான வெப்சைட் லிங்க் இருக்கும். அதே மாதிரி வந்து மதுரையில எத்தனை காலேஜ் இருக்கு, திருச்சியில எத்தனை காலேஜ் இருக்கு, வேலூர் எத்தனை காலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காலேஜுக்கான அந்த வெப்சைட் லிங்க் நம்ம கிட்ட இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல இருந்து கிடைக்கும். நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி, அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய காலேஜ் நீங்க ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் நீங்க டைரக்டா வந்து ஓபன் பண்ணி உள்ள வந்து போகலாம். அதே மாதிரி வந்து தர்மபுரியில இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் வெப்சைட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அந்த வெப்சைட் உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு மேல வந்து ஸ்க்ரோல் ஆகி ஓடிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல போயிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா லேட்டஸ்ட் நியூஸ்னு ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு காலேஜ் வைஸும் வேற மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்க காலேஜ் நீங்க எந்த காலேஜுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜோட வெப்சைட்டை நீங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க கிளியரா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து தர்மபுரி மாவட்டத்துல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்கலாம். இதுல மேலேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி 2025 டு 26ஆம் ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இணையதளம் சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட் கொடுத்துட்டாங்க. கலந்தாய்வு அட்டவணை அதாவது கவுன்சிலிங்கான அந்த ஷெட்யூலை நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அரசு கலைக்கல்லூரி தர்மபுரி 2025-26ஆம் ஆண்டிற்கான இளநிலை இளநிலை அப்படின்னா வந்து அண்டர் கிராஜுவேட் படிப்பதற்காக சேர்க்கை கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணைப்படி வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற கொடுத்துட்டாங்க. மாணவர்கள் மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வழியாக அழைக்கப்படுவார்கள். தரவரிசை பட்டியல் அழைக்கப்பட்ட அனைவரும் அட்டவணைப்படி வந்து கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது தரவரிசை பட்டியல் அழைக்கப்பட்ட அதாவது ரேங்க் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து அவைலபிளா வந்துருச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து
நீங்க கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கலை இடம் அப்படிங்கிறது வந்து அந்த காலேஜோடைய கலையரங்கத்துல தான் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. நேரம் அப்படிங்கிறது காலையில 10 மணி முதல் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ எந்த டேட்ல இருந்து கவுன்சிலிங் வந்து நடக்குது அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் அப்படிங்கிறது 2/6/2025 அதாவது ஜூன் 2ஆம் தேதியில இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ்லயுமே வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஜெனரல் தவிர மீதி இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் யாரெல்லாம் சிறப்பு பிரிவு மாணவரா வருவாங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்கள், முன்னாள் படை வீரர்களுக்கான அவங்களோட பிள்ளைகள், அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் சேர்ந்த மாணவர்கள், தேசிய மாணவர் படையில இருக்கக்கூடியவங்க, பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகள், விதவைகள், விளையாட்டு மாணவர்களுக்கான மாணவர்களாக சார்ந்தவர்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கறது நடத்தி முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு முதல்ல வந்து சீட்ஸ் வந்து கொடுத்தது போக தான் மீதி வந்து விடுபட்ட சிறப்பு பிரிவினருக்கு வந்து 3ஆம் தேதி வந்து நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4ஆம் தேதி வந்து யாருக்கு நடக்குது அப்படின்னா ஜெனரல் கவுன்சிலிங், அதாவது முதல் சுற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது இந்த டேட்ல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப நிறைய பேர் வந்து கேட்கலாம், ப்ரோ இவங்களுக்கே வந்து சீட் கொடுத்துட்டாங்கன்னா அப்ப எங்களுக்கு சீட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 சீட் வந்து ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 25 சீட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யார் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ஹையா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து சீட் கிடைக்கும். அதனால வந்து ஜெனரல் சீட்டை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். சோ ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வந்து போனவங்கலாம் கேட்டாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து ஜெனரல் கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 4/6/2025 புதன்கிழமையில இருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து எந்தெந்த பாடப்பிரிவுகளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், கணினி பண்பாடு, புள்ளியியல், மின்னுவியல், அதே மாதிரி வந்து பாடப்பிரிவுகள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறது 4ஆம் தேதி நடத்துறாங்க. இது வந்து தரவரிசை மதிப்பெண் அப்படிங்கிற இடத்துல தரவரிசையுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது 400 முதல் 270 வரை, அதாவது ஹையஸ்ட்ல இருந்து லோவஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ரேங்க் அப்படிங்கிறது வந்து 400ல இருந்து 270க்குள்ள வந்து இருக்கு, உங்களோட கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் தகவலை வந்து ஷேர் பண்ணுவாங்க. கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு காலேஜ்ல பொறுத்து ஒவ்வொரு விதமா சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி சுழற்சி 2ல வந்து விண்ணப்பித்த அனைத்து மதிப்பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களும் வந்து இது கூட வந்து இன்க்ளூடிங் ஆவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து 5/6/2025ல வரலாறு, பொருளியல், அரசியல் அறிவியல், வணிகவியல், வணிக நிர்வாகவியல், வணிகவியல், கணினி பண்பாடு, வணிகவியல் வந்து கூட்டுறவு, அதாவது அந்த சயின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்புக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறாங்க, கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிடுறாங்க. செகண்ட் டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து நடத்துறாங்க. சரிங்களா? அந்த ஆர்ட்ஸ் குரூப்புமே வந்து 400 மதிப்பெண்ல இருந்து 270க்குள்ள உங்களுடைய கட் ஆஃப் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கு அப்படின்னா இந்த தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜுக்குமே இப்படியே சேமா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலேஜை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து டிஃபர் ஆகும். ஆனா எல்லா காலேஜுக்குமே வந்து 2ஆம் தேதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் கேட்டகரியில வரவங்க எல்லாரும் அடுத்தடுத்த நாள் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கும். கவுன்சிலிங் ஒன் டேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜ்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து காம்படிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. எல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் தான் அதிகமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹையஸ்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிசீவ் ஆனதா டிஎன் காசால இருந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதனால நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு எந்த காலேஜ் வந்து எந்த கோர்ஸ் வந்து கிடைக்குமோ அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேலயே உங்களால வந்து அனலைஸ் பண்ணிட முடியும். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க அதையும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க காலேஜ் ரெகுலரா போங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு. அதை தாண்டி அடிஷனலா நீங்க வந்து லாக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல வந்து அக்ரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்ல இன்ஜினியரிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம். நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கும் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அங்க நல்ல ஒரு சீட் கிடைச்சிருக்கு நல்ல காலேஜ்ல, நல்ல ஒரு டிகிரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க இங்க டிசியை வாங்கிட்டு அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து உங்களுக்கான அப்டேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், என்னென்ன ஒரு ஆப்ஷனலா தான் நீங்க வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நீங்க இப்படியே தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வந்து கரண்ட்ல அப்டேட்லாம் இருக்கோ அதே மாதிரி உங்களோட பேரண்ட் என்ன சொல்றாங்களோ அதை போல நீங்க வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளோட குரூப்ல மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு 11 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு சீம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எந்தெந்த காலேஜ் எந்தெந்த லொகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுமே உங்களால வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.